மெரினா கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. எதற்காக என்பது தொடர்பான தகவல்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். என்ன காரணம், எதற்காக இந்த எச்சரிக்கை? மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் மணிகண்டன். அஞ்சலி, இப்போது நேரம் சரியாக 10 மணி ஆகிறது. ஆனால் காட்சிகளை பார்க்கும்போது சூரியன் மறையும் அந்த மாலை நேரம் போல இருக்கிறது. கிட்டத்தட்ட காலையிலிருந்தே சென்னை மாநகர் முழுவதுமே இதுதான் நிலையாக இருக்கிறது. இதுவரையில் சூரியனுடைய வெப்பத்தின் தாக்கமோ ஒரு வெயிலோ சென்னையில் எங்கேயுமே தென்படவில்லை. முக்கியமாக கடற்கரை பகுதிகளில் அதீத அளவிலான தரைக்காற்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வீசி வந்த சூழலில் தற்போது தரைக்காற்றின் வேகம் குறைந்திருக்கிறது. இருந்தாலும் சென்னை முழுவதுமே மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்கள் அதீத அளவிலான, அதாவது இயல்பு நிலையை காட்டிலும் வெப்பநிலை அதிகமாக 2 to 4 செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சென்னையை பொறுத்தவரையில் இன்று காலையிலிருந்து மேகமூட்டத்துடனும் அதிக அளவிலான தரைக்காற்றும் அதிகமாக இருக்கிறது. அதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வெளியேற்றுவதற்கு இங்க இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் மூலமாக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது. முழுமையாக பொதுமக்களை உள்ளே அனுமதிக்க கூடாது, உள்ள இருக்கக்கூடிய பொதுமக்களையும் வெளியே வருமாறு கண்ட்ரோல் ரூம் மூலமாக, அதாவது ப்ளூ பிளாக் பீச் கிட்டத்தட்ட சென்னை மெரினா கடற்கரையிலுடைய மிக முக்கியமான பங்கு இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே கேமராக்கள் மற்றும் ஸ்பீக்கர்கள் மூலமாக கண்ட்ரோல் ரூம் மூலமாக போடப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்பீக்கர்கள் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் வெளியேற்றுவதற்கு வாக்கி டாக்கின் மூலமாகவும் மைக் மூலமாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல பணியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள் நேரடியாக கடற்கரை பகுதிகளுக்குள் சென்று பொதுமக்களும் அதே போல குழந்தைகளும் விளையாடக்கூடிய இடங்கள்ல இருந்து அவர்களை வெளியே வர சொல்லி அழைத்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. தரைக்காற்றின் வேகமும் அதே போல கடலுடைய அலையின் சீற்றமும் அதிகமாக இருப்பதால இது ஒரு ஆபத்தான நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக பொதுமக்களை வெளியேற்றும் பணிகளை சென்னை மாநகராட்சி மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த மைக் மூலமாக பொதுமக்கள் உள்ளே இருக்க வேண்டாம், கடல் அலையுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது, தரைக்காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது, வெளியே வர வேண்டும் என எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அஞ்சலி. மணிகண்டன், இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னும் பொழுதுதான் நிறைய பேர் இனிமே தான் கிளம்புவாங்க. இந்த கடற்கரை பக்கத்தில் எப்படி இருக்குது, அங்கே போய் நம்ம ரீல்ஸ் எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்புவாங்க இல்லையா? அவங்கள வெளியே இருந்தே தடுக்கிறதுக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக ப்ளூ பிளாக் பீச்சை பொறுத்தவரையில் கடற்கரையுடைய பிரதானமான பகுதி அமைந்திருக்கக்கூடிய இடம் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னவாறு இப்போது குடும்பமாக சில பேர் வருவதை பார்க்க முடிகிறது. உள்ளே அந்த ரேஞ்ச் அப்ரோச் பண்ணும்போது அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் காவல்துறையினரும் அதே போல மாநகராட்சி பணியாளர்களும் உள்ளே இருக்கின்றனர். அவர்கள் உள்ளே இருக்கக்கூடியவர்களை வெளியே வர சொல்லி பணிகளை செய்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அப்படியாக வெளியே வரக்கூடியவர்கள் அனுப்பக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே செல்லக்கூடியவர்களை உடனடியாக வெளியே அப்புறப்படுத்தும் பணிகளை மாநகராட்சி ஊழியர்கள் காவலர்களுடைய உதவியோடு செய்து வருகின்றனர். காலையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் உள்ளே அந்த 4x4 வெஹிக்கிள் இருக்கும், கடற்கரை பேட்ரோல் வெஹிக்கிள், அந்த கடல் மணலில் இயங்கக்கூடிய அந்த வாகனம் மூலமாக அந்த எச்சரிக்கையை விடுத்து பொதுமக்களை வெளியே அனுப்பக்கூடிய பணிகளை செய்திருக்கிறோம். இப்போது நேரடியாக பார்க்கிறோம், குடும்பத்துடன் உள்ளே சென்றவர்கள் கடற்கரையிலிருந்து வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இப்படியாக உள்ளே வரக்கூடியவர்களை காவலர்கள் உதவியோடு மாநகராட்சி ஊழியர்கள் வெளியே அப்புறப்படுத்தும் பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர். ஆல்ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். மெரினா கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் பொதுமக்கள்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதீத வெப்பம் அடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் அதுக்கு மாறா இன்னைக்கு சென்னையில் பல்வேறு இடங்களில் காற்றினுடைய வேகம் அதிகரிச்சிருக்கு, தரை காற்றினுடைய வேகம் அதிகரிச்சிருக்கு. இதனால புழுதி புயலாக எங்கும் காணக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில் மெரினா கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தொடர்ந்து நம்மோட வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் ஸ்ரீகாந்த் சார். இப்போ இத்தனை நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தது ஒரு 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா அதுக்கு மாறான ஒரு வானிலை இருக்கே, இதுக்கான காரணம் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ சென்னை மற்றும் அதை ஒட்டி உள்ள கடல் பகுதிகளில் ஒரு மேகங்கள் குவியல் ஒண்ணு இருக்கு. அது வடக்குல இருந்து தெற்காக நகர்ந்துட்டு இருக்கு கரையை ஒட்டிய பகுதிகளில்.
அதன் காரணமாக தான் வந்து நமக்கு இப்போ சில இடங்கள் மழை, அதுக்கப்புறம் இந்த வலுவான தரைக்காற்று எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம பருவமழைக்கு முந்தைய காற்று மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு காலங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம சில சமயங்கள்ல இடிமேகங்கள் பார்க்கலாம். இப்ப இது இப்போதைக்கு காற்றா இருக்கு, இதுக்கப்புறம் இது மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், இல்ல வரக்கூடிய 2 நாட்கள் எப்படி இருக்கும்? இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மேக குவியல் வந்து தெற்கு ஆந்திரா கரையோர பகுதிகளில் இருந்து அப்படியே படிப்படியா தெற்கு நகர்ந்து கீழே போகும். அந்த போற நேரத்துல சில சமயங்கள்ல சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் கரையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு 2-3 நாட்கள் சென்னைக்கு வந்து இந்த மாதிரி வெப்பச்சலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது சேலம் அப்புறம் நீலகிரி இந்த மாதிரி அந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்க இடங்கள்ல தான் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தமிழகம் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த தரைக்காற்று அப்படிங்கிறது ஒரு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. இந்த தரைக்காற்று எவ்வளோ நேரம் வரைக்கும் இப்போ நீடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது அந்த மேக குவியல் வந்து சென்னை ஒட்டிய கரைப்பகுதியை கடந்து போற வரைக்கும் இருக்கும். அது ஒரு இன்னொரு 2-3 மணி நேரம் வந்து இருக்கும். அது அந்த சமயத்துல வந்து நமக்கு தரைக்காற்று வலுவா இருக்கும். பல இடங்கள்ல பார்த்தோம் நம்ம தரைக்காற்றின் வேகம் 30-40 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கு. அது வந்து அடுத்த ஒரு 1-2 மணி நேரம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீகாந்த். எங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தரைக்காற்று வீச ஆரம்பிச்சிருக்கு. அதனால கடலோர பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய விவரங்களை நம்ம பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.